ஹரிசன் வைஷ்ணர்களே அன்பு வணக்கங்கள். வீர தீர சூரன் டீசர் நேற்று ஈவினிங் வெளியாச்சு. டீசர் எப்படி இருக்குது முதல்ல நம்ம பார்த்துருவோம். பார்த்ததுக்கப்புறம் நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே செம்ம சூப்பருங்க. சியான் விக்ரம் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி அவரை பார்த்து. வேறு மாதிரி ஒரு கமர்ஷியல் கிங்கு. ஒரு டைமில் வந்து சியான் விக்ரம் எப்படி இருந்தவர்ன்ற இங்கே எல்லாருக்குமே தெரியும். சும்மா கமர்ஷியல் படத்தை எப்படி திரும்ப கம்பேக் கொண்டு வரணுன்றதை தெளிவாக ஆகிட்டார் நினைக்கிறேன். இப்போ தான் சியான் விக்ரம் நடுவில் கொஞ்சம் சில படங்கள் பண்ணார், அது பெரிய அளவில் கை கொடுக்கல. அப்புறம் பொன்னியின் செல்வன் வந்து பண்ணார், மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு நேமும் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கலான் நல்ல ஒரு பேர் கிடச்சி சியான் விக்ரம் அவர்களுக்கு. பட் இப்போ பாருங்கள், எஸ்சி அருண்குமார் அவர் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பன்னியார பத்மினியும் சேதுபதி, சமீபத்தை கூட வெற்றி படமான சித்தா, இந்த மாதிரி படங்களை இயக்கிய ஒரு இயக்குனர். ஒரு கமர்ஷியல் படத்தை வந்து ஒரு ஹீரோ வச்சு மாசாக காட்டுறதுல ரொம்ப ஒரு திறமையான ஒரு இயக்குனர்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம சேதுபதி படத்தை கூட விஜய் சேதுபதி அந்த அளவுக்கு மாசாக காமிச்சிருப்பார். இந்த சீனெல்லாம் பாருங்கள், கடையில் யாருங்க அப்படின்னு கேட்கும்போது சியானுக்கு சைலண்ட்டாக இருக்கும்போது நம்ம வேறு எதாவது நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தா கீழே வந்து தூங்கிட்டு இருக்காங்க, அதனால் சைலண்ட்டாக கேளுங்க அதெல்லாம் அப்படின்றாங்க. எஸ்ஜே சூர்யா பாருங்கள், இந்த டீசரில் பார்க்கும்போது என்னடா முறைக்கிற அப்படின்னும்போது சமீபத்தில் அவருடைய படம் சூர்யா சாட்டர்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தெலுங்கு படம் நானி ஒரு படத்தில் ஒரு ஆக்ரோஷமான ஒரு கோவக்காரமான ஒரு போலீஸ்காரர் வந்திருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட வெளிப்பாடு இதில் நல்லாவே தெரியுது. அந்த அவர் கத்தும்போது திருவிழாவில் எல்லாத்தையும் கேட்ட மூடி அவனும் இங்கேருந்து வெளில போகடான்னு சொல்கிறது. படம் முழுக்க பார்த்திங்கன்னா இந்த டீசர்லேயே உங்களுக்கு தெரியுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 to 90% படம் இருட்டிலேயே நடக்குது. நல்லா தெரியுது. இந்த படமே மேக்ஸிமம் இருட்டிலே தான் நடக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காரு. பொதுவாக வந்து சியான் விக்ரமுக்கு வந்து இந்த மாஸான ஒரு லுக் இருக்குது. கமர்ஷியல் ஹீரோக்கு உண்டான லுக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம தூளு, ஜெமினி, இந்த காசி, சாமி, இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கமர்ஷியல் ஹீரோ அந்த மாஸ் லுக்கு வந்து சியான் விக்ரம் உண்மையிலே பர்ஃபெக்டாக இருக்கும். உண்மையிலே அது வேறு லெவல் தான். வீர தீர சூரன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே டீசரை சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த காரை டேர்ன் பண்ணி வந்து நின்று அந்த பாமை கொண்டு வராரு பாருங்க, அந்த வேஷ்டியில் அந்த சட்டையில் வேறு லெவலில் இருக்கார். அப்படியே பா எங்கே போனீங்க சியான் விக்ரம் அப்படின்ற மாதிரி கேட்க வைக்கிற அளவுக்கு இருக்குது இந்த டீசரை பார்க்க போகுது. அந்த அளவுக்கு வந்து சியான் விக்ரமோட அந்த லுக்கும் அந்த கெட்டப்பும் இப்போ வந்துட்டாரா எங்கள் சியான் விக்ரம் இனிமேல்ட்டு வாங்கடா யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு இருக்குது இந்த லுக்கும் அந்த பர்ஃபெக்ஷனை பார்க்கும்போது. இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா, ஜிவி பிரகாஷ்குமாருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காரு. நடுவில் இவர் எங்கே காணாமல் போனார் இல்லை, இவர் நடுவில் படம் நடிக்கணுன்ட்டு போயிட்டார். நடுவில் நிறைய படங்கள் பண்ணார், அந்த படங்கள்லாம் பெருசாக கை கொடுக்கல. ஆனால் இப்போ திரும்ப பாருங்கள் மியூசிக் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தங்கலான் பண்ணார், இப்போது இந்த படம் வீர தீர சூரன் பண்ணுறாரு. நிறைய படங்களுக்கு வந்து குட் பேட் அக்லிக்கு கூட பார்த்தீங்கன்னா பின்னணி இசை வந்து அவர் பண்ணுறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ பாருங்கள் திரும்ப வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து கொஞ்சம் வந்து விலைக்கு வேறு விஷயத்தில் கவனத்தில் செலுத்தும் போது தான் இங்கே அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து போச்சு. இப்போ பாருங்கள் அந்த க்ரியேட்டிவிட்டி திரும்ப நான் என் பேக் டு ஃபார்ம்டா, நான் என் ஃபீல்டுக்குள்ளேயே திரும்ப வரண்டான்னு வரும்போது அந்த க்ரியேட்டிவிட்டி அவங்ககிட்ட தானாக கிடைக்குது பாருங்கள். ஏன்னா ஒரு இளையராஜா, ஒரு ஏஆர் ரகுமான், ஒரு யுவன் சங்கர் ராஜா இவங்களுக்கு பார்த்துட்டு அதுக்கடுத்து பிஜிஎம்மில் வந்து கலக்கணும் ஜிவி பிரகாஷ்குமார். பொல்லாதவன் படத்தோடைய
ரெண்டாவது மூணாவது திரைப்படமும் தான் பொல்லாதவன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் அவ்வளோ அட்டகாசமாக போட்டிருப்பாரு ஜிவி பிரகாஷ் குமார். ஆடுகளம் படம் பார்த்துக்கணும், பிஜிஎம்மில் கலக்குன்னு ஒரு டைமில் அப்படியே படம் நடிக்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மியூசிக் டைரக்டரே மறந்துட்டு நடிக்கின்ற மாதிரியே முத்திர குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்து மியூசிக் டைரக்டர் ஆகிட்ட பிறகு திரும்ப மியூசிக் டைரக்டர் ஆகிட்டு அவர் கொடுத்த பிறகு பாருங்கள், அந்த ஒவ்வொரு படத்துலையும் அந்த பிஜிஎம் பாருங்கள் கலக்கு இல்லையா. இந்த வீரதீர சூரன் டீசரில் பாருங்கள் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்மும் சரி, இப்படி பாடல்கள் வரும்போது தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மொத்தத்தில் இந்த டீசரை பார்க்கும்போது நம்ம என்ன நம்ம கிளியராக சொல்ல வரோம்னா, வீர தீர சூரன் கமர்ஷியலாக ஒரு மசாலா என்டர்டெய்னர் வித் கேங்ஸ்டார் ஃப்ளிக்காக இருக்குன்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த டீசரை பார்க்கும்போதே தெரியுது பெஸ்ட் கமர்ஷியல் ஹீரோவாக தன்னை மீண்டும் நிலை நிறுத்திருக்கார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மீண்டும் நிரூபித்திருக்கான்னு சொல்ல முடியாது, மீண்டும் நிலை நிறுத்திருக்கார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த சியான் விக்ரமுடைய இந்த கெட்டப்பு, இந்த ஆக்ஷன் சீன்ஸு, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நிச்சயமாக இந்த டீசர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அதே மாதிரி இந்த படமும் உண்மையிலே ஒரு பெரிய சக்ஸஸ் அடையும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. டீசரை வைத்து பார்க்கும்போதே தெரியுது படத்தில் நிறைய மாஸ் சீன்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் புகுத்திருப்பாங்க அப்படின்றது மட்டும் க்ளீனாக தெரியுது. அதே மட்டும் இல்லாமல் இந்த இருட்டிலே எடுக்கிறது ரொம்ப கேமரா ஒர்க்கெலாம் ப்ளசண்ட்டாக பண்ண தான் முடியும். அந்த அளவில் கேமரா ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டீசரை வைத்து நம்ம படத்தை நிர்ணயிக்க முடியாது. பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, இந்த டீசரை பார்க்கும்போது பக்காவான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் நமக்கு காத்துட்ருக்கு சியான் விக்ரம் மூலமாக அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.